இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிட்டட்லேருந்து, அதாவது திருச்சிராப்பள்ளி வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்கான முழு தகவல் பற்றி இதில் பார்க்கலாம். அதாவது இன்ஜினியர் குவாலிட்டி அண்டு சூப்பர்வைசர் குவாலிட்டி, அதாவது ஒரு 2 வேகன்சியில் வந்து இதில் வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு டெனூர் அப்பாயின்மெண்ட் பேசிஸ் ஃபார் இட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஹை ப்ரெஷர் பாய்லர் பிளான்ட்டு திருச்சி ஃபார் 2 இயர்ஸ், அதாவது 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 4 இயர்ஸ் வரை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியர் குவாலிட்டி, இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி 10 கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் 6, ஓபிசியில் 2, எஸ்சியில் ஒரு வேக்கன்சி அண்டு இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்வைசர் குவாலிட்டி, இதுக்கு ஒரு 10 வேக்கன்சி. இதில் யூஆரில் ஒரு 6 வேக்கன்சி, ஓபிசியில் 2 வேக்கன்சி அண்ட் எஸ்சியில் 1, இடபிள்யூஎஸில் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி செக்கர், இதில் வந்து 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு 7 போஸ்ட்டு, அசூரன்ஸில் ஒரு 2 வேக்கன்சி அண்ட் பிளான்ட் லேபில் வந்து ஒரு வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில். அடுத்து டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்டு மெட்டாலர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து டூல் டிகிரி ப்ரோக்ராம், அப்படி இல்லை இன்ஜினியர் ஆர் டெக்னாலஜி மெக்கானிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல 60% மார்க் வந்து இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசி அண்ட் என்சிஎல் இடபிள்யூஎஸ் அப்படின்னா நீங்கள் 50% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மினிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் இன் தி ஏரியாஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் கீழே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி பிளான்ட் லேபுக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது வந்து சூப்பர்வைசர், இதுக்கு வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், இதில் வந்து ஒரு 6 போஸ்ட்டும், அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு 2 போஸ்ட்டு, பைப்பிங் குவாலிட்டியில் ஒரு போஸ்ட்டு அண்ட் பிளான்ட் லேப்பில் ஒரு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கும் அதே மாதிரி தான் மினிமம் 60% மார்க் வந்து அக்ரிகிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 50% மார்க் அப்படின்ற மாதிரி எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைடில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எந்தெந்த இதில் எவ்வளோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1/5/2025 இதுக்கப்புறமா இருக்கணும். கேண்டிடேட் வந்து குறைஞ்சது வந்து 22 வயசுலேருந்து 35 வயசு வரை இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 இயர்ஸ் ஆஃப் எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் இன் ரிலாக்ஸேஷன் பை 3 இயர்ஸ் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸு பாசஸ் சவுண்ட் ஹெல்த்து. அடுத்து ஃபார் ஆல் ஜாப் கலர் பிளைண்ட்லெஸ் வில் பி டிஸ்குவாலிஃபிகேஷன் நியர் விஷன் ரெக்யூர்மெண்ட் மீட்டிங் ஜிகர் வித் ஆர் வித்தவுட் கரெக்ஷன். மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து 84,000 மினிமம் சேல்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 4,000 டூரிங் தி சப்சிக்வெண்ட்லி இயர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரீஸ் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சூப்பர்வைசர் குவாலிட்டிக்கு வந்து 45,000 இருக்கும். இன்க்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 3,000 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல் இன்டர்வியூ ஒன்லி, இன்டர்வியூ வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு வந்து இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டைம் வந்து நீங்கள் இதில் டைரெக்டாக போய்ட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவு டு அப்ளையில் பாருங்கள், லாஸ்ட் டேட் வந்து 11/6/2025 வரை உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.